ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ நிறைய பேர் சால்ட் ரெமெடி வீட்ல பண்றாங்க. சால்ட் ரெமெடினா உப்புனால பண்றக்கூடிய பரிகாரம். உப்புனால பண்ணக்கூடிய பரிகாரம் ரொம்ப சூப்பரான மாற்றங்களை நம்ம கிட்ட ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் அந்த உப்பு பரிகாரமே சிலர் கொஞ்சம் தவறா பண்ணிடுறாங்க. அது தவறா பண்றப்ப அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க உப்பு வச்சு என்ன பரிகாரம் பண்ணீங்கன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, என்ன தவறு நம்ம நம்ம சுத்தமா பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். இப்ப உப்புனால நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா கிளாஸ் பவுல்ல தான் வைக்கணும். எனிதிங் நீங்க ஒரு கண்ணாடி கிளாஸா இருந்தாலும் சரி, கண்ணாடி பவுலா இருந்தாலும் சரி, ஒரு கண்டெய்னரா கண்ணாடியில இருந்தாலும் சரி, கண்ணாடியில தான் நம்ம உப்பு பரிகாரம் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா உப்பை மூணாவும் சொல்லுவோம். அதாவது சந்திரனும் உப்பு தான் சொல்லுவோம். அதே மாதிரி சுக்கிரனுக்கும் உப்பை தான் சொல்லுவோம். சந்திரனும் உப்புலாம் சந்திரனும் சுக்கிரனும் ரொம்ப நல்ல கிரகங்கள். அது நமக்கு நல்ல விஷயத்தை ஈர்த்து கொடுக்கும், பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இதெல்லாம் ஃபேவர் பண்ணும். இதே நீங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ராகு. அப்ப சந்திரன் சுக்கிரன் ராகுவோட சேர்க்கை கரெக்டா இருக்காது. அந்த காம்பினேஷன் இருக்கிறப்ப பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாவது சில்வர், அதை நான் இது காமிக்கிறதுக்காகவே எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா வீட்டுல நார்மலா இந்த மாதிரி பரிகாரத்துக்கு சரி ஒரு கப் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துருவாங்க. இது அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இரும்புல சுத்தமா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இரும்பு என்ன ஆகும் அப்படின்னா அது சனியோடது. அப்ப சனியும் சந்திரனோட சேர்க்கை சுத்தமா அங்க இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணி விட்டுரும். பிரச்சனைகள் தேவையில்லாம அது தீராத மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால இந்த காம்பினேஷன்ல யூஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இரும்புல போட்டு பரிகாரம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல பண்ணாதீங்க. கிளாஸ் பவுல்ல மட்டும் பண்ணுங்க உப்பு பரிகாரம். நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் சரி கிளாஸ் பவுல். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் இப்ப உப்பு பரிகாரம் பண்ணி, அதாவது நீங்க பாத்ரூம்ல வச்சிருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கார்னர்ல வச்சிருக்கலாம், இல்ல வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கலாம். ஏதாவது பரிகாரம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்ஸ் பண்ண உப்பு பரிகாரத்தை ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு திருப்பி புதுசாதான் பண்ணணும். ஏன்னா சிலர் என்ன பண்ணிடுவாங்க, அது ஒன்ஸ் அப்படியே வச்சது அப்படியே மறந்தே போயிருப்பாங்க. அது ஒரு 4-5 மாசத்துக்கு அப்படியே அங்க இருக்கும். அது அந்த உப்பு அப்படியே ரொம்ப உருகி போயிடும். அதுவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்க ஒரு பரிகாரம் பண்றீங்கன்னா அதோட ஃபாலோ அப்பும் கரெக்டா இருக்கிறப்பதான் நம்ம நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் இது வைக்கிறீங்க அப்படின்னா 3 வாரத்துல கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிடுங்க. அதை திருப்பி அப்படியே விட்டுட்டே இருக்க வேண்டாம். அடுத்தது இப்ப உப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கீழே இறைக்க கூடாது. இப்ப உப்பு எடுத்து போடுறப்போ முடிஞ்ச அளவுக்கு இறையாத மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா உப்பு கொஞ்சம் காசு கம்மி தான் இல்ல. அதனால கொஞ்சம் சிலர்லாம் மதிக்காம அப்படி கடல்ல போட்டாலும் உப்பு அளந்து போடணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி இருக்குல்ல. அந்த மாதிரி உப்பை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, இறைக்க கூடாது. அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எப்பவுமே ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப நீங்க யாருக்காவது சாப்பாட்டுக்கோ இல்ல எதுக்காவது கொடுக்கணும் அப்படின்றப்போ உப்பை நம்ம கைகளால, அதாவது வெறும் கையால எடுத்து உப்பை கொடுக்க கூடாது. அது ஒரு ஸ்பூன்லயோ ஏதாவது பாத்திரத்திலயோ அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்கணுமே தவிர கையால கொடுக்க கூடாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, கையால இப்படி உப்பை எடுத்து டைரக்டா போடுறப்போ, இப்ப சாப்பிடுறாங்க, உப்பு பத்தலன்றாங்க, அப்ப நீங்க உப்பு எடுத்து இப்படி போடுறது கூடாது. அதுல ஸ்பூன் வச்சிருங்க, ஸ்பூன் வச்சு போடுங்க. ஏன்னா கையால இப்படி டைரக்டா நம்ம உப்பு போடுறப்போ அங்க அவங்க 2 பேத்துக்கும் ஒரு எனிமிட்டி கிரியேட் ஆயிடும். ஏதாவது தேவையில்லாத ஒரு பகை உணர்வு அந்த இடத்துல ஏற்பட்டுரும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கையால போட வேண்டாம், ஸ்பூன் வச்சு போடுங்க. உங்களோட வீட்லயே உங்களோட கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு உப்புக்கு கண்டெய்னர் ஒரு கண்ணாடி பவுல்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்லயோ இல்ல ஸ்டீல்லையோ வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. சோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம உப்பை வச்சு பண்றப்ப அது பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படும். ஏன்னா சந்திரன் அப்புறம் சுக்கிரன் இவங்க 2 பேரோட காரகத்துவம் தான் உப்பு. இவங்க 2 பேரும் நமக்கு எதுக்கு தேவை, நமக்கு எதுக்காக ஃப்ரெண்ட்லியா ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்ல பண ஈர்ப்புக்கு, ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு ஹாப்பினஸ்க்கு, ரொம்ப அந்த டென்ஷனா இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது அதெல்லாம் குறைக்கிறதுக்கு, பெண்களோட வீட்டுல ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திரனும் சுக்கிரனும் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம வீட்டுல பார்த்து பாங்கா வச்சுக்கிறோம். அப்ப நம்ம ஈஸியா இதை
நபரை அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த தவறுகள்லாம் பண்ண வேண்டாம். மித்தபடி உப்பை வச்சு நீங்க என்ன பரிகாரம் பண்ணீங்கனாலும் அது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். தேங்க்யூ.